காற்றாலை மின் உற்பத்தி எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் இருப்பதால் வரும் 4 மாதங்களுக்கு மின்தடை இருக்காது என்று அகில இந்திய காற்றாலை மின் உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு காற்று காலம் எதிர்பார்த்ததை விட முன்கூட்டியே துவங்கிவிட்டது. காற்றாலை மூலம் இந்த ஆண்டு மின் உற்பத்தி அதிகமாக கிடைப்பதை கருத்தில் கொண்டே முதல்வர் ஜெயலலிதா ஜூன் 1ஆம் தேதி முதல் முற்றிலும் மின்தடை நீக்கப்படும் என்று அறிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய காற்றாலை மின் உற்பத்தியாளர் சங்க தேசிய தலைவர் கஸ்தூரி ரங்கையன், தமிழகத்தில் காற்றாலை மின் உற்பத்தி மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை இருக்கும் என்றும், இந்த 4 மாதத்தில் எதிர்பார்ப்பதை விட அளவுக்கு அதிகமான மின் உற்பத்தி இருக்கும் என்றும் தெரிவித்தார். செப்டம்பர் முடிய உள்ள இந்த 4 மாச காலத்துல நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு இப்போ கரண்ட் கட்டு நீக்கிட்ட இந்த சூழ்நிலையில தேவையான மின்சாரத்தை காற்றாலை கொடுக்கும்ன்றது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. தமிழகத்தில் புதிதாக 2500 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய அனல் மின் நிலையம் துவங்கப்பட்டுள்ளதாகவும், இதேபோன்று 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய அனல் மின் நிலையத்திற்கான பணிகள் நடந்து வருவதாகவும் கஸ்தூரி ரங்கையன் கூறினார். இந்த 2 அனல் மின் நிலையங்களும் செப்டம்பர் முதல் அடுத்த ஆண்டு மே மாதம் வரையிலான மின் தேவையை பூர்த்தி செய்யும். இதனால் தமிழகத்தில் மின்தடை நீங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த வருஷம் 2500 மெகாவாட் திறனுள்ள தெர்மல் ஸ்டேஷன்ஸும் ரெடியா இருக்கு. அதுவும் உற்பத்தி பண்ணக்கூடும். இன்னொரு 1000 மெகாவாட் திறனுள்ள தெர்மல் ஸ்டேஷன்ஸும் செப்டம்பர் கடைசிக்குள்ள ரெடி ஆகிறதுக்கு இருக்கு. அதுவும் வரும்போது செப்டம்பர் கடைசியில காற்றாலை மின் உற்பத்தி நின்று போற காலத்திலையும் தெர்மல் ஸ்டேஷன்ஸ் will be able to carry over. அந்த பற்றாக்குறை இல்லாத அக்டோபர் நவம்பர் மாசத்துல இருந்து அடுத்த மே மாசம் வரைக்கும் உள்ள காற்று இல்லாத காலத்திலையும் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அது இருக்கும்ன்ற நம்பிக்கை அம்மாவுக்கு இருக்க மாதிரி எனக்கு இருக்கு. இந்த ஆண்டு காற்றாலை மின் உற்பத்தி கை கொடுத்துள்ளதால் வரும் நாட்களில் தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லாமல் தொழில் வளர்ச்சியும் மேம்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.